அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ரோஷன் பார்த்தீங்கன்னா எ ப்ரேயர் டு த டீச்சர். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ். இது புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு, மறந்துடாதீங்க. ஸோ இந்த கதையை ஒரு 20 பாயிண்டில் இதோட முக்கியமான இந்த ஓவரால் கதையை நான் கொஞ்சம் அவுட்லைன் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் நீங்கள் வந்து லைன் பை லைன் கண்டிப்பாக படிக்கணும், அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இந்த 20 பாயிண்ட் டீச்சிங் சம்மரி என்னன்னா, கோயிங் பியாண்ட் த சிலபஸ் பை சுப்ராட்டோ பாக்சி அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு. ஓகேவா, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் எப்படி கொடுக்குறாரு அப்படிங்கிறதா அந்த ஃபுல் கதை. இதுல பெருசா வந்து கேரக்டர்ஸ் வராது. இது வந்து ஒரு சொற்பொழிவு, தமிழ்ல சொல்லணும்னா இது ஒரு சொற்பொழிவு. ஸோ இந்த தான் ஃபுல்லா கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதோட கான்டெக்ட் ஆஃப் த ஸ்பீச் என்ன. த ஸ்பீச் வாஸ் given by சுப்ராட்டோ பாக்சி, த co-founder of Mindtree, on January 6, 2005 at the International Academy for Creative Teaching, Bangalore, during the convocation ceremony of the teachers. ஸோ கேள்வி கேட்டா இந்த இடத்துல தான் கேட்கணும். ஓகேங்களா, ஒரே ஒரு செகண்ட் இருங்க, ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ கேள்வி கேட்டா இந்த Mindtree January 6 நான் போல்டு பண்ணிக்கிறேன் இல்லையா, இதுல தான் கேள்வி கேட்கணும். ஸோ எங்க நடக்குது, பெங்களூர் நடக்குது, கான்வகேஷன் செரிமோனியில இந்த ஸ்பீச் நடக்குது. ஓகேவா, ஸோ ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. கோஃபவுண்டர் ஆஃப் Mindtree. யார் ஸ்பீச் கொடுத்தான்னு கேட்டா சுப்ராட்டோ பாக்சின்னு சொல்ல தெரியணும், கோஃபவுண்டர் ஆஃப் Mindtree சொல்ல தெரியணும், டேட் சொல்ல தெரியணும், அகாடமி சொல்ல தெரியணும், எங்க நினைச்சுன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா, இதோட பர்பஸ் ஆஃப் த ஸ்பீச் என்ன அப்படின்னா, he urged teachers to go beyond the syllabus and teach students real life values and skill. டீச்சருங்களுக்கு இவர் ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாரு. அதுல இவரோட ஸ்பீச் ஒட்டுமொத்தமா என்ன சொல்ல வருது அப்படின்னா, பாடத்தை தாண்டி வாழ்க்கை முறையில் உள்ள ஸ்கில்லையும் லைஃபோட வேல்யூஸ், ரியல் லைஃப் வேல்யூஸையும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்க்ளூஷனை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, he gives example like throwing garbage on the road or ignoring a mate's hunger to show that we can exclude others from our sense of belonging. டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். இன்க்ளூஷனுங்கிறது எப்படின்னா ஏத்துக்கிறது, அதாவது ஒரு பொது உடைமையோட பாக்குறதுன்னு சொல்லலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கார்பேஜை வந்து வீட்டுல இருந்து கூட்டிட்டு கொண்டு போய் ரோட்ல போடுறோம். ஆனா வீட்டுல வச்சுக்கிற குப்பைய ரோட்ல கொட்டுறோம். அப்ப நமக்கு நம்மளோட தாட் எப்படி இருக்கு, வீடு சுத்தமா இருக்கணும், ஆனா ரோடு சுத்தமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்ப ரோடும் சுத்தமா இருக்கணும்னு நினைச்சோம்னா ரோட்ல குப்பை தட்டியோ அல்லது குப்பைங்களை எங்க போடணுமோ அங்க போய் போடுவோம் இல்லையா. ஸோ இதுதான் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது. அந்த பொது உடைமை ஏத்துக்கிறது, நம்ம இடம் மாதிரியே நம்ம வீடு, அந்த சுயநலத்தை உடைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்த கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹி சேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரெயின் டு இம்ப்ரெஸ், நாட் கம்யூனிகேட். டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் ரைட் வித் ஃபீலிங் அண்ட் ஹானஸ்டி. அதாவதுனா கம்யூனிகேட் அப்படிங்கிறது டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் ரைட் வித் ஃபீலிங் அண்ட் ஹானஸ்டி. நம்ம பேசுறோம், ஏன்னா இந்த இடம் சூப்பரா இருக்கும் கதையில இன்டெப்தா படிச்சீங்க அப்படின்னா. ஸோ ஒவ்வொருத்தையும் எப்படி பேசணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஓகேவா, ஆனா ஓவரால் அந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, கம்யூனிகேஷனை சொல்லி கொடுங்க. எப்படின்னா, பேசுறதுக்கு மட்டும் இல்ல, உண்மையை பேசுறதுக்கு சொல்லி கொடுங்க. உண்மையா உணர்ந்து மற்றவங்க இடத்துல இந்த ஃபீல் பண்ணி பேசுறதுக்கான கம்யூனிகேஷனை சொல்லி கொடுங்கிறாரு. பேசுறதுன்னா நம்ம சும்மா காலேஜில் சொல்லித்தர கம்யூனிகேஷன் கிடையாது, அதுல உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு. whom to communicate with, யார்கிட்டலாம் பேசணும். he list children, flowers, the less privileged, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஜெனரேஷன், லிவிங் அண்ட் நான் லிவிங் பீயிங்ஸ், எல்லாத்துக்கிட்டையும் அந்த பேசுற ஒரு சென்ஸ் இருக்கு இல்லையா, அதான். ஸோ எல்லாத்துட்டையும் பேச முடியுமா, நான் லிவிங் பீயிங்ஸ் பேச முடியுமா, ஆனா உணர முடியும் இல்லையா. ஸோ அதுதான் அவர் நினைக்கிறார். அந்த கம்யூனிகேட்டுங்கிறது எல்லாத்துக்கூட்டே இருக்கணும், அதான் அவர் சொல்றாரு. கம்யூனிகேஷன் மஸ்ட் பி யூனிவர்சல் அண்ட் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது. அடுத்த லேர்னிங் டு லேர்ன். இதுல என்ன அவர் சொல்ல வர்றாங்கன்னா, the ability to learn quickly and joyfully is more important than just knowledge. Teach me how to learn new things in new ways. அதாவது லேர்னிங்க்கு என்னைக்குமே நம்ம சாகுற வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்கும், அது டவுட்டே கிடையாது. ஏன்னா சாகுற வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கிட்டே மட்டும்தான் இருக்க முடியும். the ability to learn quickly and joyfully is more important than just knowledge. அதாவது தினசரி எனக்கு கத்துக்கிறதுக்கு புது புது வழிகளையும் புது புது விஷயங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, எப்படி கத்துக்கிறது அப்படின்ட்டு. அடுத்த என்விரான்மெண்டல் அவேர்னஸை கற்றுக் கொடுங்க. இந்த ஸ்பீச் லிங்க்ஸ் கன்சூமரிசம் அண்ட் பொல்யூஷன் டு எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன். வை ஆர் த சிங்கிங் பேர்ட்ஸ் டிஸப்பியரிங் ஃப்ரம் அவர் விண்டோஸ். ஓகேவா, ஸோ என்விரான்மெண்டல் அவேர்னஸ்னா சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. இந்த ஸ்பீச்ல கன்சூமரிசம், நான் வந்து இந்த உலகம் வந்து நான் எவ்வளவு செலவு பண்றேன் என்ன பண்றேன் அப்படிங்கிறத மேஜரா பாக்குது. கன்சூரிஷன் அண்ட் பொல்யூஷன் டு எக்கலாஜிக்கல், இந்த இடமும் சூப்பரா இருக்கும் கதையில. ஸோ எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன், ஏன் வந்து
பறவைகள் வந்து டிஸ்அப்பியரிங் ஃப்ரம் அவர் விண்டோஸ், நம்ம நம்ம கதவுல இருந்து ஏன் பறந்து போகுது, ஸோ நம்ம என்விரான்மெண்ட்டை சுத்தமா வச்சுக்கிறோமா, அந்த மாதிரி என்விரான்மெண்டல் அவேர்னஸை கொடுங்க. இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் நேச்சர், கட்டிங் ட்ரீஸ், கில்லிங் இன்செக்ட்ஸ் ஆர் யூசிங் ஃபெர்டிலைசர் காசஸ் நேச்சுரல் இம்பேலன்ஸ். டீச் ஸ்டூடெண்ட்ஸ் த காஸ் அண்ட் எஃபெக்ட் இன் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மரத்தை வெட்டுறோம், மரங்களை பாதுகாக்கிறோம்னு என்ன செய்யறோம், நிறைய விதமான பூச்சிகளை கொள்றோம், மருந்து அடிச்சு இல்லையா, யூசிங் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன செய்யுது, மண்ணுக்கும் அந்த நிலத்துல வாழ்ற உயிரினங்களுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் தான். ஸோ அதை பத்தின காஸ் அண்ட் எஃபெக்ட் இந்த என்விரான்மெண்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் நேச்சர், இயற்கையோட ஒன்றி வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த கொஸ்டினிங் எபிலிட்டி, அதாவது எல்லா விஷயத்திலையும் ஆன்சர் சொல்லியே பழக்கப்பட்டிருப்போம் நம்ம. ஸோ கேள்வி கேட்கும் திறமையை சொல்லி கொடுங்க. Students must be taught to ask question and be responsible. Only questions can lead to the truth. கேள்விதான் என்ன செய்யும், உண்மையை நோக்கி இழுத்துட்டு போகும். அடுத்து அக்கௌண்டபிலிட்டியை சொல்லி கொடுங்க. கொஸ்டினிங் லீட்ஸ் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ட்ரூத்ஃபுல் டயலாக். கொஸ்டினிங் லீட்ஸ் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ட்ரூத்ஃபுல் டயலாக். உண்மையை பேசுறதுக்கும் சுய பிரதிபலிப்பாகவும் இருக்கிறதுக்கு கொண்டு போகும். அப்படின்னு ஹியூமனிட்டி, டீச் த பேசிக் லைஃப் கிவிங் திங்ஸ் கம் ஃப்ரம் த sea does not charge for fish, the sun air clouds all for free. அதாவது என்ன, ஹியூமிலிட்டியை கற்றுக் கொடுங்கிறாங்க. இப்போ கடல்ல இருக்க மீன் பிடிக்கிறோம், அதுக்காண்டி கடல் வந்து எனக்கு இதுல ஷேர் கொடுன்னு கேட்குதா, கேட்காது. சன் ஏர் கொடுக்குது, கிளவுட் கொடுக்குது, எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்குது. ஸோ அப்போ கொஞ்சமாவது அந்த மனிதத்தன்மை இருக்கு இல்லையா, எதுக்கு, ஆனா இது நம்ம செய்ய முடியாது. ஆக்சுவலா சீயும் சன்னும் வந்து உயிரற்ற ஒரு இது மாதிரி, மனுஷனா தான் கண்டிப்பா காசு கேட்டிருப்பான்ல. இப்போ குளத்தை குத்தகைக்கு விடுறான், அப்ப அவன் பணம் வாங்கிட்டு தானே வர்றான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கதைக்காண்டி சொல்றது. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பொது உடைமையா இருக்கு. திரும்பவும் அவங்க என்ன சொல்றது என்னன்னா, எதுக்கு சார்ஜ் பண்ணணும், எதுக்கு சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவா இருக்கணும் நம்ம, அவ்வளவுதான். ஸோ கமர்ஷியல் வேர்ல்ட் அலாட், இந்த உலகம் வந்து கமர்ஷியல் பர்பஸ்ல தான் ஓடிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வில் லிவ் இன் எ மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட் பட் டீச்சர்ஸ் மஸ்ட் ஷோ தெம் ட்ரூ வேல்யூ லைஸ் இன் வாட் வி கான்ட் பை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம் பணத்தால் நிரம்பப்பட்டது. பணம் இருந்தா உலகம் மதிக்கும், பணம் இல்லைன்னா உலகம் மதிக்காது. அதான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ அதை தாண்டி இந்த உலகத்துல உண்மையான வேல்யூஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம காட்டணும். இதெல்லாம் வாங்க முடியாது, வி கான்ட் பை, அதெல்லாம் வாங்க முடியாது இல்லையா. ஸோ உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, பணத்தான் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கற்றுக் கொடுங்கிறாங்க. சைலன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன், டீச் த பவர் ஆஃப் சைலன்ஸ் இன் நாய்ஸி வேர்ல்டு. இன் சைலன்ஸ் ஐ ஃபைண்ட் இன்னர் பவர். அதாவது என்னன்னா, சைலன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது, இந்த ஒரு கொடூரமான உலகம், நாய்ஸி வேர்ல்டு, எங்கிட்டனா வெட்டு குத்து அலறல் விபத்து, இதுக்கு நடுவுல ஒரு அமைதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அமைதியை சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஐ ஃபைண்ட் இன்னர் பவர். அதே மாதிரி என்னுடைய சைலன்ஸ் எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுங்க, கதையில சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்த ஸ்பீக்கிங் அப், அடுத்த லைன் தான் வருது. டீச் வென் டு ரைஸ் ஒன் வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத் அதர், சைலன்ஸ் கேன் ஹர்ட் அதர்ஸ். சில சமயங்கள் மௌனம் வந்து ஹர்ட் பண்ண தான் செய்யும். அப்ப என்ன செய்யணும், பேசணும். அப்ப எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. ஓகே. அடுத்த வேர்ல்டு வியூ, டீச் ஸ்டூடெண்ட்ஸ் தட் பாவர்ட்டி, டிசீஸ், ஹங்கர் ஆர் குளோபல் இஷ்யூஸ் தட் ஹாவ் நோ நேஷனாலிட்டி. வேர்ல்டு வியூ, இந்த வேர்ல்டு வியூ எப்படி பார்க்கணும், பாவர்ட்டி, டிசீஸ், ஹங்கர், குளோபல் இஷ்யூஸ், இதெல்லாம் they have no nationality, எல்லாத்துக்கும் வறுமை இருக்கு, எல்லாத்துக்கும் நோய் இருக்கு, எல்லாத்துக்கும் பசி இருக்கு. அப்படிங்கிறப்ப இதை வந்து உலகத்தின் பார்வையில பார்க்கணும். ஓகேவா. destroying narrow walls, he criticized past patriotism based on religion, race and violence. destroyingனா எப்படி உடைக்கிறது, ஒரு ஒரு குறுகிய செவத்துக்குள்ள போறத கண்டிப்பா உடைக்கணும், ரிலிஜியன், ரேஸ், வயலன்ஸ் இதெல்லாம். அடுத்த யூனிவர்சல் பிரதர்ஹுட், யூனிவர்சல் எல்லாத்தையும் ஒரு சகோதரத்துவத்தோட பார்க்கணும். டீச் ஸ்டூடெண்ட்ஸ் டு see every human as equal regardless of background. நோ ஃபாரினர்ஸ், நான் ஃபாரினராகவும் இருக்க விரும்பல. ஸ்டூடெண்ட்ஸ் should be taught to erase the word foreign and foreigner from their minds. மற்றவனையும் ஃபாரினரா நினைக்க விரும்பல, நானும் ஃபாரினரா இருக்க விரும்பல. திஸ் இஸ் மை வேர்ட், ஐ எம் நாட் அ ஃபாரினர் டு எனி ஒன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்த கிராட்டிடியூட் அண்ட் கன்க்ளூஷன், சப்ரட்டோ பாக்சி ends the speech by thanking the teacher and wishing them a path illuminated with a 1000 suns. இப்படி சொல்லி அவர் முடிக்கிறாரு கதையை. ஓகேவா. இது ஓவராலா இதோட கோர் மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a teacher role is not just academic but to shape a sensitive, responsible, aware and inclusive human being. இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன, டீச்சிங் அப்படிங்கிறது. ஓகேவா. டீச்சருங்கிறது படிப்பை மட்டும் சொல்லி தரது இல்லை, இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் சேர்ந்து சொல்லி தரது தான் ஒரு டீச்சரோட வேலை அப்படின்னு சொல்லி இந்த நபர், அந்த ஸ்பீச் கொடுத்த நபர் இருக்காரு இல்லையா, இங்க சப்ரட்டோ பாக்சி அப்படிங்கிறவரு கதையை முடிக்கிறாரு.
ஓகேவா, சொற்பொழிவை முடிக்கிறார். ஓகே, ஸோ இது வந்து நான் ஓவராலா அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டேன். பட் ஆனால் இன்டெப்தா லைன் பை லைன் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். ஓகேவா, ஸோ இந்த கதையை நல்லா படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புது கதை வேற, ஸோ மறந்துடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரேயர் த டீச்சர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.